அநியாயமா ஒன்று கொண்டுடாடி. நான் எதுக்கடி அழுவணும்? உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் பாடம் கத்து கொடுப்பேன்டி. நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை மறக்க மாட்டேன்டி. நம்ம ஃப்ரெண்டுங்கெல்லாம் அவங்க பொண்டாட்டிங்களை பத்தி பெருமையா பேசினானுங்களே, ஒருவேளை அவங்களும் அப்படித்தான் இருப்பாங்களோ? டேய், ஓகே தாம்மா. எப்ப பார்த்தாலும் போன் பேசிட்டு அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நாங்களாம் எங்கள் பொண்டாட்டிங்கிட்ட பேசிட்டு இருக்கோம்டா. கடல் கடந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி அடிக்கடிக்க பேசினா தானே அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். நீ என்னப்பா ஒண்டிக்கிட்ட? டேய், நான்லாம் ஊர்ல இருந்து கிளம்பும் போது என் பொண்டாட்டி அழுத வழி அனுப்பி வச்சடா. அது இன்னும் என் கண்ணிலே நிக்குதுடா. உங்களுக்காவது பரவாயில்லடா. என் படிப்புக்கு ஊர்ல அவ்வளோ கடன் வாங்கினாங்க. அதை கட்டுறதுக்காக தான்டா நான் இங்க வந்தேன். இதுல வேற கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ 4 வருஷம் தான் ஆகுது. உடனே இங்க வந்துட்டேன். நான் இல்லாம அவ எவ்வளோ கஷ்டப்படுறாளோ. நீங்க சொல்றது உண்மைதான்டா. நீங்க உங்க மனைவிக்காக வந்திருக்கீங்க, நான் என் 2 தங்கச்சிக்காக வந்திருக்கேன்டா. நீ உன் 2 தங்கச்சிக்காக தான் இங்க வந்து கஷ்டப்படுறத பார்க்கும்போது உன் மேல மரியாதை இன்னமும் அதிகமாகுதுடா. இந்த உலகத்திலே நான் அதிகமா நேசிக்கிறது என் தங்கச்சிங்களை தான்டா. என் தங்கச்சி கல்யாணத்தை கூட என்னால பார்க்க முடியலடா. என் நிலைமை எந்த அண்ணனுக்கு வந்துடக்கூடாதுடா. டேய், நம்மளாம் வந்த சொந்தத்துக்காக இங்க வந்து கஷ்டப்படுறோம்டா. சரவணனை பாரு, கூட பிறந்த தங்கச்சிகளுக்காக இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்டா. நீ ஊருக்கு போன வேலை கல்யாணம் பண்ற. ஆமாடா, அவன் சொன்ன மாதிரி நீ கல்யாணத்தை பண்ற. அது மட்டும் இல்லாம உன் கல்யாணத்துல எடுத்த போட்டோ வீடியோ எங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ற. டேய், பேசாம இருங்கடா. எனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? என் கல்யாணத்தை பற்றியெல்லாம் எனக்கு அவசியம் இல்லைடா. அந்த ஐடியாவே இல்லை. நான் எதுக்கு வந்தேன்? 2 தங்கச்சி கல்யாணத்தை முடிக்க வந்தேன். அதான் முடிஞ்சிடுச்சு இல்லை, எனக்கு அது போதண்டா. என்னடா நீ? வாடா வாடா மச்சான். தப்பு செஞ்சா எவ்வளோ இருந்தாலும் நான் உயிரோட விட மாட்டேன். இனி எத்தனை பிரியா வந்தாலும் அவங்களுக்கும் இதே கதிதான். கொடு அத. மாப்ள, என் பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல மாப்ள. அத்தை, நீங்க எதுக்கு அத்தை அழுவுறீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்ல அத்தை. பிரியா பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அத்தை? என்கிட்ட சொல்லியிருந்தானா நானே அவளை அவன் கூட சேர்த்து வச்சிருப்பேன் அத்தை. இப்படி ஒரு பொண்ணு என் வயித்துல பிறந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் மாப்ள. என்ன மன்னிச்சிடுங்க மாப்ள. அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? அக்கா அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாமா? என்ன பண்ணிருக்க மாட்டா அவ? லெட்டர் தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காளே, தரங்கிட்டவ. அடி பாவிங்களா, எங்க அண்ணன் கல்யாணமே வேணான்னு சொன்னாரு. நாங்க தான் வற்புறுத்தி எங்க அண்ணன் கல்யாணம் பண்ண வச்சோண்டி. ஆனா இப்படி கீழ்த்தரமா உன் பொண்ணு நடந்துட்டாளடி. எங்க அண்ணனோட வாழ்க்கையே போச்சு. சத்தியமா சொல்றேன்டி, உங்க குடும்பம் நாசமா தான் போகும். மா காயத்ரி, அப்படியெல்லாம் பேசாதம்மா. அவ பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க நீங்க இருக்க கூடாது. வெளியில போங்க மாப்ள. நாங்களே போயிடுறோம் மாப்ள. பாரு காயத்ரி, அவங்க இங்கதான் இருப்பாங்க. சொன்னா கேளுமா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. அத்தை, நீங்க என்ன கேட்காம போயிடக்கூடாது. இப்பதானே சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறாரு.
இவனா? நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், என்னால வர முடியல. சாரிடா செல்லம். எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி. உனக்கு பிரியா கம்பெனி கொடுத்துருப்பா. சரி சரி, இன்னைக்கு வந்துருவியா? உன் புருஷன் வந்துட மாட்டான்ல? ஆமா, என் புருஷன் சைதாப்பேட்டையில தான் இருக்கான். உடனே வந்துருவான் பாரு. அவன் கிடக்குறான்டா துபாயில. அவன் எனக்கு சம்பாதிச்சு போடுறதுக்கு தான் இருக்கான். மத்ததுக்கெல்லாம் நீதான். இன்னைக்கு வந்துடுறியா? நான் கண்டிப்பா வந்துடுவேன்டி, கவலைப்படாத சரியா? 2 முத்தம் கூட. உம். ம், யாரா இருக்கும்? ம், ஓ, அவர்தான் பண்றாரு. இப்ப டபாய்க்கணுமே அவரை. ம், ம். என்னங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வேளைக்கு சாப்பிடுறீங்களா? போன வெள்ளிக்கிழமை வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது, அதான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல. அதான் இப்பதான் ஃபோன் பண்றேனே. அப்புறம் என்ன? நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியலங்க. பசங்கெல்லாம் உங்களையே தாங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஏங்க, இந்த வேலை வேணாங்க, பேசாம வந்துருங்க. நான் சொல்றது கேளுங்க. சரி சரி அழாத, நான் எப்படியும் இன்னும் 2 வருஷத்துல வந்துருவேன். உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியலங்க. எப்படா வெள்ளிக்கிழமை வரும், எப்படா 12 மணிக்கு உங்க போன் வரும்னு காத்துட்டு இருப்பேங்க. என்னங்க, நம்ம கிட்டதான் எல்லா வசதியும் இருக்குல்லங்க. வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க. நானும் சும்மா வந்து துபாயில உட்காந்துருக்கேன். நம்ம 3 பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு தான் நான் வந்திருக்கேன். சரிங்க, உங்க உடம்பு பாத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் ஊர்ல இருக்கும்போது எத்தனை தண்ணிக்காரன் வந்து கட்டிட்டு ஆமாங்க. போயிருக்கான். எவ்வளவு பேர்கிட்ட கடன் வாங்கியிருந்தோம். இப்ப எந்த கடனும் இல்லைல்ல. இங்க பாரு லட்சுமி, நீ நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கணும். நான் நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சரிங்க, நான் வச்சிடுறேன். சரிம்மா, பாத்துருங்க, நான் போனை வச்சிடறேம்மா. சரிங்க, அழாதம்மா, வச்சிடுறேங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன். ம்.